என்னாச்சு இவனுக்கு? ஜான் 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 ஃபாதர். Oh Jesus. My son, what happened to you? நத்திங் ஃபாதர். No. Something is wrong with you. நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற, மரியாதையா சொல்லு. அது வந்து தயங்காம சொல்லு மை சன். என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? இப்படி நீ சொல்ல போறியா இல்லையா? ரீட்டாவை லவ் பண்ற ஃபாதர். ரீட்டாவை நீ லவ் பண்றது சரி. ரீட்டா உன்னை லவ் பண்றாளா? அவ என்ன லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது. மாதிரி தெரியுதா? இல்ல ஃபாதர், அவ என்ன லவ் பண்றா. அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க அவ காதல என்கிட்ட சொல்லாம சொல்லிட்டா. அப்படியா? ஆமா மை சன், நாளைக்கே அவங்க வீட்டுக்கு போறேன். உன் கல்யாண சம்பந்தமா பேசுறேன். Are you happy now? Thank you father. ஏன் மாமா என்ன பார்த்து குதிச்சிட்ட? நீ எப்ப எங்க குச்சிடுன்னு யாருக்குமா தெரியும்? சரி அதெல்லாம் விடு மாமா, நம்ம கல்யாணம் எப்போ? நாடி இனி கலாய்க்க யாரும் இல்லைன்னு என்கிட்ட வந்துட்டியா? கலாய்க்கலாம் மாமா, உண்மையதான் சொல்றேன். இத்தனை நாள் உன்னை சும்மா வெறுப்பேத்திட்டு இருந்த. என்னடி சொல்ற? ஆமா மாமா, சின்ன வயசுல நீயும் நானும் அப்பா அம்மா விளையாடணுமே, அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் நீதான் என் புருஷன். அழக பார்த்து வர்றது காதல் இல்ல மாமா, மனச பார்த்து வரணும். என்னடா லுக்கு யூத்தா இருக்கேன்னு பொறாமையா? ஏன்பா உனக்கு சொன்னே இல்லையா? ரெண்டு பேரும் ஒரே உயரன்றதுக்காக என் பேண்ட போட்ட கண்டுக்கல, என் சொக்காவை போட்ட கண்டுக்கல, என் உள்பனியனை போட்ட கண்டுக்கல, கேவலம் என் ஜெட்டி கூட போட்டு அசிங்கப்படுத்துவியா? மைசன், நீ எனக்கு பிறந்த குட்டி, நான் போடக்கூடாத உன் ஜெட்டி? போதும் உன் லூட்டி. என்ன நீ எல்லாம் ஒரு குப்பத்து தலைவன். குப்பத்து பிரச்சனை ஏன் பிரச்சனை? நிறுத்து, நமக்குள்ள வேண்டாம் வீண் பிரச்சனை. இததானே சொல்ல போற? ஒரே டைலாக வச்சு எவ்வளவு நாளையா ஓட்ட போற? எடியா துட்ட இந்த பேலன்ஸ். இதுதான் பேலன்ஸ். டேய் ஃபாதர்ங்க மீட்டிங் தூக்குறேன் இந்த ஐட்டத்தை தூக்கவா? ஸ்தோத்திரம் ஃபாதர். ஸ்தோத்திரம் மிஸ்டர் அலெக்ஸ். மிஸ்டர் அலெக்ஸ் சர்ச்சுக்கு வந்திருக்காருனா ஏதாவது காரணம் இருக்குமே? காரணம் எதுவும் இல்ல ஃபாதர், நல்ல காரியமா தான் வந்திருக்கேன். என் பையன் டேவிடுக்கும் என் பேத்தி ரீட்டாவுக்கும் திருமண நிச்சயம் பண்ணிருக்கேன். மிஸ்டர் அலெக்ஸ், இந்த திருமணத்தை இதே சர்ச்சில் உங்க தலைமையில நடத்தி வைக்கணும். வரேன் ஃபாதர். டேவிட் ஆகிய நீ ரீட்டாவை சுகத்திலும் துக்கத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் பங்களித்து உனது மனைவியாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறாயா? சம்மதம். ரீட்டாவாகிய நீ டேவிட்டை சுகத்திலும் துக்கத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் பங்களித்து உனது கணவனாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறாயா? சம்மதம். என்னடா தெரியலையே. என்னன்னு பாக்கலாம். ஏய், என்ன கபடியில எங்களை ஓட விட்ட திமிரா? நேத்து வரைக்கும் பைபிளும் கைமா இருந்தா இன்னைக்கு என்னடா பாட்டிலும் கைமா? அதுங்கையால என்ன மறைக்கிறா? நாங்களே பாண்டி சாருக்கு 10 ரவுண்ட் வச்சுட்டு போதையில உட்காந்துருந்தா எங்க சார் கஷ்டம் எங்களை மறிக்கிறியா? ஏய், உடம்புல இருக்கிற ரத்தத்தை கூட கொடுப்போம், குடிக்கிற சரக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன் எச்ச சாருக்கு? ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணா உன்ன மாதிரி ஆம்பளை கல்யாணம் பண்ணி காசுப்படுவா.
அழக பார்த்து வர்றது காதல் இல்ல மாமா, மனச பார்த்து வரணும். ம். ஆ. ம். என்ன மாமா பாக்குற? கல்யாண பொண்ணு கல்யாண கோலத்துல வரலன்னு பாக்குறியா? ஆமாண்டி பட்டு, அதான் இல்ல மாமா, நான் உன்ன சொன்ன கேப்பியா? சொல்லுடா செல்லம். மாமா தப்பா நினைக்காத. ம். ஒரு ஆம்பளைக்கு அழகு அவன் செய்யற தொழில தான் இருக்கு. நீதான் எந்த வேலைக்கும் போக மாட்டியே, இனி எப்படி மாமா வச்சு காப்பாத்துவ? கவலைப்படாதம்மா, நீதான் என் பொண்டாட்டி வந்துட்டல. இனிமே பாரேன், மாமா தனியா கும்ஃபு கிளாஸ் ஆரம்பிச்சு இந்த பட்டுக்கு பணத்தை கட்டுக்கட்டா கொட்டல. அந்த வீணா போன அப்பனுக்கு நான் மகனே இல்ல. உண்மையாவா மாமா? ஆமாண்டி பட்டு. மச்சி, நம்ம டேவிட் மச்சக்காரன்டா. அக்கா பொண்ணே மாடிக்கு கல்யாணம் பண்ணிட்டான்டா. ஏய், வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை என்ன முடியுமா? முடியாது. அந்த மாதிரி எத்தனை பொண்ணு மச்சத்தை பாத்துக்கிறான் அவன். அதனாலதான் நோய் வாங்கிக்கணும். என்னடா சொல்ற? 2 நாள் முன்னாடி டேவிட்டுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் பார்க்க போனோம். டாக்டர் அவர் ரத்தத்தை செக் பண்ணிட்டு HIV இருக்கு சொல்லிட்டாங்கடா. அவனுக்கு தெரியுமாடா? தெரியாதுடா. கல்யாண வீட்டு கிளம்பிடாங்க. டேய், ஏன்டா உண்மையை மறைச்சீங்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களா பாவீங்களா? ரீட்டா, ரீட்டா, டேவிட், டேய், யாராவது கதவை திறங்க, கதவை திறங்கடா. டேய், ரீட்டா, டேவிட், 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 டேய். ஓ ஜீசஸ். அண்ணே, காலுக்கு எவ்வளவுண்ணே? காலா இருந்தாலும் சரி கையா இருந்தாலும் சரி 5 ரூபா. இந்தாண்ணே. யோ, ஒரு காலுக்கு 5 ரூபானா 7 காயின் போட்டிருக்க. அண்ணே, என் பொண்டாட்டி கிட்ட பேசி 7 வருஷம் ஆச்சுண்ணே. 7 நிமிஷமாவது பேசணும்னு ஆசையா இருக்குண்ணே. சரி சரி, கரெக்டா 7 நிமிஷம் தான் பேசணும். சரிங்கண்ணே. நிறைய கஸ்டமர் வெயிட்டிங்ல இருக்காங்க. சரிங்கண்ணே. வா, இந்த பக்கம் வந்து பேசு. தெய்வமே, பேசி ரொம்ப நாள் ஆச்சு. என் பொண்டாட்டி லைன்ல வரணும். கமலா, கமலா, நான் தாம்மா உன் கண்ணன் பேசுறேன். யாராவது காலகாத்தால சாகுறாக்கி? ஹலோ சார், 98410809. நான் போட்ட நம்பர் சரிதானே? ஆமாண்டா வேமணி, நீ யாரு? நான் கமலாவோட புருஷன். நீங்க யாரு? நானும் கமலாவோட புருஷன் தான். சொல்றா என் சகல. நீங்க கமலாவோட புருஷனா? சார், கமலாவை கொஞ்சம் கூப்பிட முடியுங்களா? இந்த கமலா, உன் புருஷன் லைன்ல இருக்கான், பேசு. கமலா, கமலா. கமலா தான் பேசுறேன், சொல்லு. கமலா, யாருமா அவரு? என் புருஷன். அப்போ நான் யாருமா? நீயும் என் புருஷன் தான். என்னம்மா இதெல்லாம்? என் பேருக்கு முன்னால உன் பேரை போட்டு கண்ணனா இருந்தனா, கமலக்கண்ணனா வாழ்ந்தனம்மா. ஏய், எதை போடணுமோ அத போடல, பேரை மட்டும் முன்னால போட்டு என்னடா பண்றது? பண்ணாட வைடா போன. பெருமாளே, இது உனக்கே அடுக்குமா? அண்ணே, இந்தாங்க அண்ணே. என்னையா 7 நிமிஷம் பேசணும்னா உடனே கொடுத்துட்ட? உன் பொண்டாட்டி திருப்தியா பேசுனே இல்லையா? அவ புருஷன்கிட்ட பேசின. புருஷனா? அப்ப நீ யாரு? நானும் அவ புருஷன்தான். அப்ப நீ பேசுனது யாருக்கிட்ட? அவனும் அவ புருஷன்தான். அட கொக்கா மக்கா, என்னடா நடக்குது இங்க? சுப்பிரமணி தான் நினைக்கிறேன். அவன் தான் என் நண்பன். உங்களா நீங்களும் உங்க பொண்ணா? உலக வாழ்க்கையே வெறும் ஜெயிலு வாழ்க்கை தான், அதில் வளவும் பேர். அபி, என்ன தும்பி? அபி, அந்த செல்போன் வச்சிருக்கேல. செல்போனா? யோ, யாரையா சொன்னது? அதெல்லாம் என்கிட்ட இல்ல. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஐயே ப்ளீஸ் அபி, யாரா பாத்துற போறா. செல்போன் கூட ஒரு முக்கியமான விஷயம் பேசு. ஐயா, சத்தியமா யாரோ போய் சொல்லிருக்காங்க. என்கிட்ட அது மாதிரி கிடையவே கிடையாது. அபி, சொல்லாத அபி. குடு அபி. ஒரு முக்கியமான விஷயம் பேசு. செல்போன் கூட அபி. ப்ளீஸ் அபி. யாரும் பாக்கறதுக்கு முன்னாடி நான் பேசி கொடுத்துறேன் அபி.
என்ன ஐயரே பெரிய மனுஷன் நீங்க போய் என் காலை பிடிச்சுக்கிட்டு ச்சே. இந்த 5 ரூபா இருக்கு 5 நிமிஷம் பேச தரேன் அபி. இந்த பிடிங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆ, இந்த ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இந்த ஐயரே நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் இந்த போன்ல பேசுங்க. இந்த போன் இன்னைக்கு முழுக்க உங்ககிட்டயே இருக்கட்டும். வரேன். ரொம்ப நன்றி அபி. ஹலோ ஜூவி பத்திரிகை ஆபீஸா? நான் தான் பழைய ரிப்போர்ட் பாலகுமாரன் பேசுறேன். நான் புழல் ஜெயில இருந்து பேசுறேன். ஆனா இங்க அட்டூழிய நடக்குதுண்ணா. அண்ணா வண்டி டயருக்குள்ள வச்சு போத பொருளா கடத்துறானா. நீங்க வந்து இங்க உடனே நடவடிக்கை எடுக்கணும். இங்க யாருமே கேக்குறது இல்ல. அண்ணா அண்ணா எருமையும் பொட்டுண்ணா. ஜெயிலுக்குள்ள இருந்து எங்களே போட்டு கொடுக்குறியா ஐயரே?